நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதம், ராமாயணம் சம்பந்தப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கதைகளை நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். சுவாரஸ்யமான அந்த கதைகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஸ்வாமித்திரர் இந்து புராணங்களின்படி ராமாயணம், மகாபாரத கதைகளில் வரக்கூடிய மிகப்பெரிய முனிவர். பல வேதங்களை படைத்தவர். காயத்ரி மந்திரம் உட்பட ரிக்வேதத்தோட பல பகுதிகளை எழுதியதா அறியப்படக்கூடியவர். இவ்வளவு பெருமைகளை உடைய பிரம்ம ரிஷியா வாழ்ந்த இந்த மாமுனிவர் எப்படி தேவ கன்னிகை மேனகையிடம் மயங்கினார்? அவர்களுக்குள்ள காதல் எப்படி மலர்ந்தது? மேனகை ரிஷியின் தவத்தை கலைக்க என்ன காரணம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்க சுவாரஸ்யமான இந்த கதையை முழுவதும் கேளுங்க. விஸ்வாமித்திரர் அரசனாக இருந்து பிறகு அனைத்தையும் துறந்து ரிஷியானவர். மகரிஷி வசிஷ்டரோடு ஏற்பட்ட போட்டியின் காரணமாக தான் ஒரு பிரம்ம ரிஷின்ற பட்டத்தை அடையணுன்ற நோக்கத்தோடு விஸ்வாமித்திரர் கடுமையான தவத்தில் ஈடுபடுறாரு. அவருடைய தவம் தேவர்கள் அனைவருக்கும் அச்சத்தை உண்டாக்குது. தேவர்களோட தலைவனான இந்திரனுக்கு தன்னுடைய பதவி பறிபோகிடுமோன்ற பயமும் உண்டாகுது. அந்த அளவுக்கு விஸ்வாமித்திரர் கடுமையாக தவம் பண்ணுறாரு. இதனால் தேவர்களோட தலைவன் இந்திரன் விஸ்வாமித்திரரோட தவத்தை கலைக்க முடிவு பண்ணுறான். தேவலோக அழகிகளில் முதன்மையான பேரழகி மேனகையை அழைக்கிறாரு. இனிமையானவளே, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். இது உன்னோட கடமையும் கூட தான். விஸ்வாமித்திரர்ன்ற முனிவர் கடுமையாக தவம் புரிகிறாரு. அவர் தன்னுடைய தவ வலிமையால் என்னை வென்று என் பதவியை கூட அடைய முடியும். அதனால் ஆழ்ந்த தவத்தில் இருக்கக்கூடிய அவரை உன்னுடைய இளமையோட அழகு, புன்னகை மற்றும் உன் பேச்சால் மயக்கி அவரோட தவத்தை கலைக்கணும்னு இந்திரதேவன் சொல்கிறாரு. இந்திரதேவனோட இந்த வார்த்தைகளை கேட்ட பேரழகி மேனகை, விஸ்வாமித்திர முனிவர் பெரும் சக்தியை கொண்டவர், கோபத்தால் மரணத்தை கூட உண்டாக்கக்கூடியவர். நான் உங்களோட கட்டளைப்படி அவரை நெருங்குறேன். ஆனால் எனக்கு பாதுகாப்பை கொடுக்கவும் உதவி செய்யவும் மாடுதன்னு சொல்லக்கூடிய காற்று தேவனையும் நறுமணங்கள் பரப்பக்கூடிய காமதேவன் மன்மதனையும் என்னோடு அனுப்புங்க. இப்படி மேனகை கேட்க இந்திரதேவனும் அவர்களுக்கு கட்டளையிட்டு மேனகைக்கு உதவி புரிய அனுப்புகிறாரு. மேனகை விஸ்வாமித்திரர் தவம் செய்யக்கூடிய அந்த அடர்ந்த கானகத்துக்கு போகிறாங்க. கடுமையான தவத்தில் இருக்கக்கூடிய அவர் முன்னாடி நின்று அவரை வணங்கி தன் விளையாட்ட தொடங்குறாங்க. கவர்ச்சியான நடனத்தை முறையாக ஆடுறாங்க. காமதேவன் பூக்களோட நறுமணத்தை அந்த கானகம் முழுவதும் பரப்புகிறாரு. தன்னை சுற்றி ஏதோ நடக்கிறத உணர்ந்த விஸ்வாமித்திரர் உண்மையை தெரிஞ்சுக்க கண்களை திறக்கிறாரு. தங்களோட திட்டப்படி மாருதன் காற்றை வீசி மேனகையோட மென்மையான ஆடைகளை களவாடி போகிறாரு. மேனகை தன் ஆடையை பிடிக்க ஓடுறாங்க. இவை எல்லாமே விஸ்வாமித்திரரோட கண் முன்னாடி நடக்குது. களங்கமற்ற அவளோட அழகை கண்டு தன்னுடைய தவம் கலைத்து அவளை விரும்புவதை குறிப்பால் உணர்த்துறாரு விஸ்வாமித்திரர். மேனகையும் சம்மதம் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக நீண்ட காலத்தை அங்கேயே கழிக்கிறாங்க. வருடங்கள் நாட்களாக ஓடி போகுது. இதே நேரத்தில் மேனகை கருவுற்று சகுந்தலைன்ற பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. தான் வந்த வேலை முடிவடைஞ்சு விட்டதையும் முனிவரோட தவ வலிமை குறைஞ்சு விட்டதையும் உணர்ந்த மேனகை இந்திரதேவனோட கட்டளைப்படி அந்த குழந்தைய விலங்குகள் நிறைந்த அந்த காட்டில் விட்டுட்டு தேவலோகத்துக்கு திரும்பி போகிறாங்க. விஸ்வாமித்திரரும் தன்னுடைய தவ வலிமையை மீண்டும் பெற்று பிரம்ம ரிஷி ஆகணுன்ற நோக்கத்தோடு 1000 ஆண்டுகள் தவம் புரிய இமயமலைக்கு போகிறாரு. மூச்சு விடுறதையும் நிறுத்தி கடும் தவம் செஞ்சு எந்த ஆசைக்கும் இடம் கொடுக்காம பிரம்ம ரிஷி ஆகிறாரு. இந்த கதையை கேட்ட எல்லாருக்கும் இப்போ ஒரு சந்தேகம் வரும். விலங்குகள் நிறைந்த காட்டில் தனியாக கிடக்கக்கூடிய அந்த குழந்தை யாரு? அதனுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அந்த சுவாரஸ்யமான கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.